ஓம் சரவண பவ. உலகெங்கும் வாழும் எங்கள் மேகா டாக் காஃபி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பகவான் நவகிரகங்களில் நமக்கு ரொம்ப சிறப்பான அருளை கொடுக்கக்கூடியவர், பூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிலிருந்து காலச்சக்கரத்தின் 2ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் இந்த 12 ராசிகளும் இப்போ தனகுருவாக அவர் பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம். தனம், குடும்பம், வாக்கு என்ற இடத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். அந்த தனகுரு இந்த 12 ராசிக்கும் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கிறார் என்பதை அருமையாக காணவிருக்கிறோம். துல்லியமான பலன்களாக குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள்லாம் என்னென்னா, அவர் நவதானியங்கள், அவருக்குரிய தானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலை, அவருக்குரிய ரத்னம் பார்த்திங்கன்னா புஷ்பராகம், அவருக்கு உகந்த மலர் என்னென்னு கேட்டிங்கன்னா முல்லை மலர், அவருக்கு நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம், அதே போல் கிழமைகளில் அவருக்கு வியாழன் உகந்தது, அதே போல் பஞ்சபூதங்களில் அக்னிக்கு உரியவர், அதே போல் ஓமம் செய்ய பயன்படும் சமித்து, அதாவது குச்சி அரச மர குச்சி அப்படின்னு சொல்லலாம். குணம் அவர் பூரண சுபர் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் எந்த தானம் கொடுத்தா அவர் ரொம்ப மகிழ்வடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஸ்திர தானம் கொடுத்தா அவர் மகிழ்வடைவார்னு சொல்லலாம். எந்த மூலிகைக்கு உரியவர்னா பொண்ணு ஆவாரை அப்படின்னு சொல்லலாம். திசைகள் இருக்கு இல்லையா, எந்த திசைக்கு அவர் உரியவர்னா வடகிழக்கு ஈசானிய பகுதிக்கு அவர் உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பேற்பட்ட குரு கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11 என்ற இடங்களில் வரும்பொழுது அவர் சிறப்பான பலன்களை அளிக்கிறார். குறிப்பாக நமக்கு 5, 9, 11 ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் இந்த குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி பலன்களை நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை நம்ம தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம். இந்த பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. 12 ராசிக்காரர்களும் இந்த குரு பயிற்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நவகிரகங்களில் இருக்கிற குருவை வழிபடுவதோடு இறைவனை நேரடியாக சென்று அடையக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், மேக்சிமம் ஒரு 10, 11 வயது கூட எடுத்துக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு நம்மளால் முடிந்த ஒரு அன்னதானம், ஆடை தானம், வஸ்திர தானம், நோட் புக்கு, பென்சிலு, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு, என்ன வகையிலையாவது அவங்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது அது குருவிற்கான பரிகாரமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இறைவன் டைரெக்டாக போய் சென்றடிச்சிடும். நான் கோயிலுக்கு போகிற பழக்கம் இல்லை, நம்ம சாமி வணங்குற பழக்கம் இல்லைன்றவங்க கூட சாத்வீகமாக இதை செய்துவிடலாம். அதே போல் நம்மளுடைய குருமார்கள் இவர் சொல்லிதாப்பா என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிலாம் நடக்கிறவங்கலாம் நம்ம குரு தான். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இவங்ககிட்ட பேசினா என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் நம்மளுக்கு குரு தான். நம் வாழ்வு மிக சிறப்பாக உயர்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அது அவங்க நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் எந்த வகையிலையாவது பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய சரீர உதவியாவது, அவங்களுடைய நாலேஜாவது, அவங்க பொருளாதாரத்திலேயாவது, இல்லை ஒரு நல்ல ஒரு புத்திமதியிலேயாவது, எந்த வகையிலையாவது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நம்மளை ஒரு நேர் வழியில் வழிநடத்தி செல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தில் பயணிக்கிறோம். அது நம்ம படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியாராவது, தொழில் சொல்லி கொடுத்த வாத்தியாராவது, இல்லை நம்மளுக்கு அறிவுரை சொன்னவர்களாவது, இப்படி எந்த வகையிலையாவது இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நம்ம போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். அவங்க ஒரு கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அதே போல் அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களையோ, இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ, எந்த வகையிலையாவது அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே போல் சன்னியாசிகள், நம்ம ஒவ்வொரு கோயிலில் போகும்போது அங்கே இருப்பாங்க இல்லையா சன்னியாசிகள், ஆன்மீக குருமார்கள், இவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யறதும் அவங்கள வணங்கி வருவதும் இந்த குருவிற்கான பரிகாரமாக கருதப்படுகிறது. அதே போல் யானைக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கும் பொழுதும், யானைக்கிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதும், அதே போல் பசுமாட்டுக்கு நம்மளால் தேவையான உதவிகளை செய்யும் பொழுதும், அது தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுதும் இந்த குருவானவர் சிறப்பாக வேலை செஞ்சிருவாளே. குருனாலே ஜீவன். இப்போ ஜீவராசிகளுக்கு, வாயில்லா பிராணிகளுக்கு நம்ம இன்னும் உதவி பண்ணும்போது கூட இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செஞ்சிடும். அந்த ட்ரஸ்ட்டுங்களுக்கு நம்ம ஒரு பைசா டொனேட் பண்ணும்போதோ, இல்லை பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுதும் குருவானவர் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார். குருனாலே பெரியவர்களுடைய மனம் கோணாமல் அவங்கக்கிட்ட நம்ம பிளஸ்ஸிங்ஸ் நிறைய வாங்கி கொள்ளும் பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும்.
குருவை வந்து நம்ம அந்த கொண்டக்கடலை மாலை செஞ்சு போடுறத விட கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கோயிலுக்கு வருபவர்களுக்கு விநியோகிக்கும் பொழுது அது சிறப்பாக இன்னும் ஆக்டிவேட் ஆகிடும். மஞ்சள் நிற பொருட்களையே வந்து தானம் கொடுக்கலாம். மஞ்சள் நிற கேசரி, கொண்டைக்கடலை சுண்டல், இந்த மாதிரி லட்டு இதெல்லாம் கொடுப்பதும், அதே போல் நம்மளுக்கு மஞ்சள் நிற மலர்களையும் முல்லை மலர்களையும் சாற்றும் பொழுது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கும். 3 தீபங்கள் நெய் தீபமாகவோ இல்லை நல்லெண்ணெய் தூய நல்லெண்ணெய் தீபமாகவோ ஏற்றி வழிபடும் பொழுது குருவானவர் வந்து சிறப்பாக நம்மளுக்கு வந்து செயல்படுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கந்த கடவுள் முருகனாகவே இருக்கிறார் அங்கே. அதனால் வந்து அவரை வந்து வழிபடும் பொழுதும் வருடத்தில் ஒரு முறை சென்று வழிபடும் போதும் குரு நமக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிவிடுவார். கடகராசி கடகலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பயிற்சி. அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வரப்போகிறது இந்த குரு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே 7ல் சனி இருக்கும்போது இருந்த பிரச்சனைகளை கடந்து இன்னும் ஒரு அதிகப்படியான பிரச்சனை 8க்கு வந்த பிறகு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடை, தாமதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் எடுத்தாலும் சரி, தொழிலுக்கு ஏண்டா போகிறோன்னு இருக்கும். அதே போல் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் உறவுகள் அனைத்து விஷயங்களுமே பணம் குறுக்கல் வாங்கல் இப்படின்னு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த கடக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த தடைகளை எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி கொஞ்சம் மூச்சு விடும் அளவிற்கு ஒரு சிறப்பான பயிற்சி இந்த குரு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். குரு உங்களை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து 6, 9க்கு உடையவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியை தாண்டி அவர் பாக்கியாதிபதியாகவும் செயல்படுவார். 6ஆம் இடத்தை வந்து நான் பெரும்பாலும் உபதேசஸ்தானமாக தான் குறிப்பிடுவேன். ஏன்னா ஒருவரை வெல்லக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. என்னால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு போட்டி போட்டு வெல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு 6ஆம் இடம் சிறப்பாக செயல்பட்டால் போதும், வாழ்க்கையில் நம்ம டே டு டே வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், ஒரு எரிச்சல் இதெல்லாம் இருந்தவங்களுக்குலாம் சூழலில் தான் இதில் இனிமேல் நம்ம வந்து திராணியாக பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு உத்வேகம், ஒரு தெளிவு கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு தொழிலில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளாம் நீங்கி தொழிலில் வந்து ஒரு மாற்றம், முன்னேற்றம். 7 அந்த இடத்த வந்து பாக்கிய பார்வையால் பார்க்குறாரு. அப்போ வந்து தொழிலில் வந்து அது 10க்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு உத்தியோக உயர்வு இதெல்லாமே கிடைச்சிடும். அட்டகாசமான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப இது வரைக்கும் உங்களுக்கு தைரியம், வீரியம், உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப அதிகப்படியாக இருப்பது, இருந்த மனக்குழப்பங்கள் தீர்வது, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு இல்லையா, அதெல்லாம் நீங்கி இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு புத்தி சாதுரியமும் ஒரு தெளிவும் கிடைத்து நல்ல வியூகங்களை அமைத்து இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு வந்து தடைகள் தாமதமாச்சு என்பதை உணர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய லட்சியங்கள் அனைத்துமே வந்து சிறப்பாக பூர்த்தியாகும். குருமார்களுடைய ஆசிகளிலிருந்து, பெரியவர்களுடைய ஆசிகளிலிருந்து, பெரியவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5ஆம் இடத்தையும் பார்ப்பார் அவருடைய பார்வை, அவருடைய நேர் 7ஆம் பார்வை. அப்போ வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷம் விலகும். உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களும் உங்களுடைய பூஜா பலன், உங்களுடைய பூர்வ புண்ணியங்களும் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு அனைத்து விதமான பாக்கியங்களை தருவதற்கு பெற இருந்த தடையை நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 5ஆம் இடத்தை சனியும் குருவும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்துச்சுன்னா அந்த பாவம் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 7 என்ற இடத்த வந்து 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், தொழிலில் ஒரு இது வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா ஒரு அங்கீகாரம், நல்ல பொருளாதார வருவாய், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றம்லாம் ஏற்படுதுன்னா இந்த காலகட்டம் அப்படியே லட்டு மாதிரி நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து ஒரு குடும்ப பிரிவினை, அதை வந்து நம்ம ஒரு சுப பிரிவினையாக ஆக்கிக்கொள்ளலாம். குடும்பத்தை விட்டு பிரியறதுனால நம்ம ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட போகிறோம், அதனால் குடும்ப உறுப்பினர்கள் லக்ஸரியாக வாழப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இது வரைக்கும் உடல்நல ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுனா ஒரு நல்ல வைத்தியம் கிடைத்து அதில் வந்து நம்மளுடைய ஒரு சுகஸ்தானங்கள் வந்து சிறப்பாக பெருகுவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள், எண்ணிய லட்சியங்கள், மன நிறைவு, மன மகிழ்வு இந்த காலகட்டம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம், பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு திருமணம், அவங்க படிப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு
இது வரைக்கும் கல்வியில் வந்து ஒரு தொய்வின் இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு எதுவுமே மண்டையில் ஏறல, படிக்க முடியல, இல்லை எந்த ஒரு படிப்புக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது, கிடைக்கிற மாதிரி இருக்குது, கடைசியில் அது வந்து ஒரு ஃபெயிலியராக இருக்குது, எது நாங்கள் முயற்சி எந்த பக்கம் நாங்கள் போகிறதுன்னு தெரில, எந்த கோர்ஸ் எடுக்க போகிறதுன்னு தெரில அப்படின்ற ஒரு குழப்ப நிலையில் இருப்பவர்களுக்குலாம் இந்த ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிரும், மற்றவருடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலாம் கிடைச்சிரும். இதை வந்து இன்னும் நேரம் நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம விநாயகருடைய வழிபாடும் காரிய தடைகளை நீக்குவதற்கு நம்மளுடைய சரஸ்வதி தேவியும் அயகிரிவர் வழிபாடெல்லாம் இப்போல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அயகிரிவர் தான் வந்து சரஸ்வதி தேவிக்கும் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசான் பிரம்மனுக்குமே அவர் தான் உபதேசம் செய்த பெரிய குரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து குதிரை மாதிரி வேகம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அயகிரிவரே வந்து குதிரை முகம் கொண்டவர் தான். அந்த குதிரை மாதிரி ஒரு படிப்பு, ஒரு சிறப்பான திறனை வந்து இந்த காலகட்டம் அடைவீர்கள். நல்ல படிப்பு, நல்ல நீங்கள் படித்து ஒரு லோ பெஞ்சில் இருந்தவங்க கூட இப்போ நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் உங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோருக்கும் வந்து சிறப்பான ஒரு நல்ல பெயரை எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையான கிரக அமைப்பு. ஏற்கனவே வந்து 9ல் இருக்கக்கூடிய ராகுவும் 3ல் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுடைய முன்னோருடைய ஆசைகளையும் வழிகாட்டுதலையும் வந்து உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மோதல் ரொம்ப வந்து பிரச்சனையாக இருந்ததுன்னா இப்போ ஓரளவுக்கு அந்த சூழ்நிலையை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் ஒரு பக்குவ நிலைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் வேண்டாம், விட்டு கொடுத்து போயிடுங்க. சனி தடுப்பதையெல்லாம் இந்த குருவின் பார்வை அதை சமாளிக்கக்கூடிய தெம்பையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும்னா அது மிகையே கிடையாது. இந்த காலகட்டம் சொத்து பத்து சேர்க்கை, ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இந்த காலகட்டம் கிடைப்பது, பங்காளிகள் பிரச்சனைகள் நீங்குவது, அந்த பத்திரங்கள் உங்கள் கைக்கு வந்து கிடைப்பது, வண்டி வாகனங்கள்லாம் பழுதுகளை பார்த்து கொள்வது, வீடு ரிப்பேர் பண்ணி செய்து புதிய கிரகப்பிரவேசம் செய்வது, குழந்தைகள் நலனுக்கான ஒரு முதலீடுகள்லாம் செய்வது, குழந்தைகளுக்கான ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவதற்காக ஒரு ஃபிக்ஸடு, அதே போல் ஒரு முதலீடு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலர் வந்து தங்கத்திலேயோ அப்படி இல்லை நம்மளுடைய இடங்களில் முதலீடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறு செயல்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் கவனம் அதிகப்படியாக எடுத்துக்கணும். வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு சில செயல்பாடுகள் செஞ்சிங்கன்னா நார்மல் லைஃப் போச்சுனாலும் டே டு லைஃப் கவனமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணோன்னா 8ல் இருக்க சனிக்கு நீங்கள் என்னெல்லாம் வழிபாடு பண்ணி கொண்டிருந்தீங்க அந்த வழிபாடெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். ஏழை எளியவருக்கு நம்ம உணவு போன்ற தான தர்மங்கள் பண்ணுவது, சனீஸ்வர பகவானை வழிபடுவது, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது, உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடுவது. எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தை வந்து நினைத்து வழிபட்ட பிறகு அந்த காரியங்களை மேற்கொள்வது, குருமார்களுடைய ஆசையை பெறுவது, வியாழந்தோறும் விரதம் இருந்து தீபம் ஏற்றி 3 தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல குருமார்களின் ஆசை கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தானாகவே அந்த பெரியவர்களுடைய ஆசைலாம் உங்களுக்கு இயற்கையாகவே வந்து கிடைக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுமான்ற மாதிரி அனைத்து விதமான ஒரு நற்பாதையும் உங்களுக்கு கிடைச்சிரும். அஷ்டமத்தனின்ற ஒரு இருட்டில் மாட்டி கொண்டிருந்தோம். ஏன்னா அஷ்டம சனிலாம் நடைபெறும்பொழுது சாமியே நமக்கு உதவி செய்ய முடியாது, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு மாய வலையில் பின்னிருப்போம் அப்படின்ற ஒரு தாத்பரியெல்லாம் இருக்குது. அஷ்டம சனியில் எதுவுமே பண்ண முடியாது, என்ன தான் நம்ம பண்ணாலும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் நேர்மறையாக இருக்கும்பொழுது இறைவனுடைய பாதார விந்தங்களை நம்ம பற்றி கொள்ளும்போது செயல்படாத ஜாதகத்தையும் கிரகத்தையும் நம்ம வந்து செயல்பட வைக்கலாம். அதற்கு தான் கலியுக தெய்வமான கந்த கடவுளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நாளென் செய்யும் வினை தானென் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை அனுதினமும் தாரக மந்திரமாக சொல்ல வேண்டும். இந்த காலகட்டம்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இறை வழிபாடுகள், கணவன் மனைவி இந்த ஒற்றுமையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் இன்னும் சனி அந்த இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறார். அது தடையை கொடுப்பதற்கு ரெடின்றார் குரு. வந்து நீ என்ன தான் தடை கொடுத்தாலும் அதை நான் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் கொடுத்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு நம்ம நற்காரியங்களை நடப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு அவரும் அங்கே ரெடியாக இருக்கிறார். இந்த இருவரும் சரிசமமாக இருந்து செயல்படக்கூடிய காலகட்டம் என்பதால் முழுமையாக நற்பலன் நடந்துருமா அப்படின்றத தாண்டி பல எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடந்து சாதிக்கக்கூடிய காலகட்டம் இனி வரும் காலகட்டங்கள். அனைத்து வகையிலுமே தடைப்பட்டுருச்சு நம்ம வந்து மூளையில் முழங்கக்கூடிய காலம் இல்லை.
உழைப்பை எந்த அளவுக்கு நீங்கள் பல மடங்கு வந்து போடுறீங்களோ, உழைக்க தயாராகிறீங்களோ, இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்பயும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். பணம் குறுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், குடும்ப உறவுகள், அதே போல் நம்ம கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில், அதே போல் லவ் ரிலேஷன்ஷிப்லலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாதீங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அதனால் எல்லா இடத்துலையுமே இப்போ தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா தொழில் செய்கிற இடங்கள்லேயே இப்போ சனி தசா, ராகு, கேது, செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுறாங்க. ஏதாவது ஒரு வகையில் புத்தி தசா அந்தரத்தில் அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. மற்றபடி கடகராசி அஷ்டம சனியிலையும் அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காலம் குருவின் சிறப்பான பார்வையால் அப்படின்னு சொல்லியாச்சு. அருமையான பார்வையை பார்க்குறார். 3 என்பது கர்மாவின் கர்மாஸ்தானம். இந்த கர்மாவை தகர்த்தெறிந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. உங்களை வந்து கைப்பிடித்து தூக்கி விடக்கூடிய அருமையான காலம். இந்த வாய்ப்புகளை பற்றி கொண்டு வாழ்வில் முன்னுக்கு வருவதற்கான அதிரடியான முயற்சிகளை அட்டகாசமாக செய்து அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. அன்னதானம் மட்டுமின்றி இனி வரும் காலங்கள்லாம் கோடை காலங்கள் தான். அதனால் நீர், மோர், பானக்கம், தண்ணீர் பந்தல் வைத்து நிறைய தரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் அட்டகாசமாக நடைபெறும். கடகராசி லக்னக்கார அன்பர்கள், ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். நற்பவி நற்செலி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.